வணக்கங்க. ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலேருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி. நம்ம தினம் ஒரு ஜாதகம் அப்படிங்கிற கணக்கில் ஜோதிட விளக்கங்களை பிறக்க போகிற குழந்தைகளுக்காக கொடுத்துட்ருக்கோம். அதில் இப்போதைக்கு நம்ம பார்க்கக்கூடியது 14/1/2026 பிறக்கக்கூடிய குழந்தையின் ஜாதக பலன்களை பார்க்கலாங்க. வருஷம் பார்த்தீங்கன்னா தமிழ் வருஷம் விசுவா வசு வருடம் மார்கழி மாதம் 30ஆம் தேதி குழந்தை பிறக்குதுங்க. என்னைக்குன்னா புதன்கிழமை. அன்னைக்கு ஓடிட்டு இருக்க நட்சத்திரம்னு பார்த்தோம்னா அனுச நட்சத்திரம். விருச்சக ராசியில குழந்தை பிறக்கக்கூடிய அமைப்பு. அங்க சந்திரன் நீச்சமாய் போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க. சரிங்களா? இந்த இதுக்கு சந்திராசிரமமா வரக்கூடியது பார்த்தீங்கன்னா மிதன ராசி சந்திராசிரமமா வருங்க விருச்சகத்துக்கு. நட்சத்திர நாம எழுத்துக்கள்னு நம்ம பார்க்கும்போது நான், நீ, நூ, நே இந்த பெயர்நாமம்லாம் தாராளமாக குழந்தைகளுக்கு நீங்கள் வைக்கலாம். நம்மலாம் இதை முன்கூட்டியே சொல்லிக்கிட்டு இருக்கோம். 3 நாளைக்கு முன்னாடியே பிறக்க போகிற குழந்தைகளுக்காக நம்ம ஜாதகம் போட்டுட்டு இருக்கோம். அதில் பிறக்க போகிற புதன்கிழமை பிறக்க போகிற குழந்தைக்கு பலன். திதின்னு பார்த்தோம்னா அன்னைக்கு நடக்கிறது ஏகாதசி திதிங்க. யோகம் பார்த்தீங்கன்னா கண்ட யோகம். கரணம் பார்த்தீங்கன்னா பாலவ கரணமும். ஆட்சி உச்சம் எந்த கிரகமும் இல்லை. நீச்சம் பார்த்தீங்கன்னா சந்திரன் அடைகிறாங்க. பஞ்சபட்சின்னு எடுக்கும்போது கோழி தான் பஞ்சபட்சியாக வருது. குபேர புள்ளி பார்த்தீங்கன்னா சதய நட்சத்திரம் 4ஆம் பாதம் கும்பராசிலையும், அதிர்ஷ்ட புள்ளின்னு பார்த்தோம்னா கிருத்திகை நட்சத்திரம் 3ஆம் பாதம் ரிஷபராசிலையும், துரதிர்ஷ்ட புள்ளி பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதம் மீன ராசிலையும் அமையக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குங்க. சரிங்களா? இப்போ நமக்கு அனுச நட்சத்திரம் அப்படின்னா அது சனியோட சாரம். அப்போனா தசாபுத்தி எடுத்தவனையுமே 19 வருஷம் சனி தசை தான் தசாபுத்தி நடத்துவாங்க. பிறப்பு நேரத்தை பொறுத்தளவுக்கு குறையலாங்க. இந்த 19 வருஷத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறையும் முடிய போகிற வரைக்கும். அதுக்கப்புறம் வர்றது புதன் தசைங்க. அது ஒரு 17 வருஷம் நடக்கும். அதுக்கப்புறம் கேது தசை ஒரு 7 வருஷமும், சுக்கிர தசை ஒரு 20 வருஷமும். இந்த தசையெல்லாம் நல்லா இருந்ததுன்னா அப்பா அம்மா வாழ்க்கையில பிரச்சனையோ பிரிவோ சண்டையோ சங்கடமோ கடனோ நோயோ எதுவுமே இருக்காதுங்க. சரிங்களா? என்னென்ன லக்னங்கள் பாதிக்கப்படுது அப்படிங்கிறது நமக்கு வேணும். முதல்ல சனிக்கு பாதகத்தை கொடுக்குறவங்க யாருன்னா சந்திரன் இருக்கிற ராசியும் சூரியன் இருக்கிற ராசியும். அப்படின்னா கடகம் சிம்மம் பாதிக்கப்படும். முதல்ல எடுத்தோன்னா அதுதான் பாதிக்கப்படுறாங்க. அப்போனா அந்த லக்னமா இல்லாம இருந்ததுன்னா சிறப்பு. 2வது புதனுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா மேசமும் விருச்சகமும் பாதிக்கப்படும். சரிங்களா? இந்த லக்னம் இல்லாத இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை புதன் தசையில. அதுக்கப்புறம் கேது தசை பிரச்சனை கிடையாது. அதுதான் கடகமும் சிம்மமும் நம்ம போட்டுட்டோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா சுக்கிரனுக்கு தனுசுமும் மீனமும் ஆகாது. அப்போனா கிட்டத்தட்ட ஒரு 6 லக்னங்கள் ஆகாது. மேசம், கடகம், சிம்மம், விருச்சகம், தனுசு, மீனம். இந்த 6 லக்னத்துல குழந்தைகள் எடுக்காம இருக்கிறது சிறப்புங்க. இல்லை அப்படி பிறந்துட்டாங்க சுகப்பிரசவம் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் என்னென்ன மாதிரி பாதகத்தை தாய்க்கும் தந்தைக்கும் கொடுப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு வேணும். ஒன்று, அப்பா அம்மாவுக்கு இடையில சண்டை பிரச்சனை முத்தி இருக்கக்கூடிய அமைப்பு. இதனால கொஞ்ச காலம் பிரிவில் இருக்கலாம். இல்லை கடன் நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில ஊர் விட்டு ஊர் போகக்கூடிய அமைப்பு, பூர்வீகத்தில் இல்லாத அமைப்பு, கடன் நோய் வம்பு வழக்கு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய அமைப்பு, இது எல்லாத்தையுமே ஏற்படுத்திடலாம். சரிங்களா? இந்த 6 லக்னத்துல இருந்ததுன்னா இதெல்லாம் இல்லாமல் இந்த லக்னத்தில் அமையாமல் மற்ற 6 லக்னத்தில் நீங்கள் குழந்தை எடுத்துருக்கிறீங்க இல்லை பிறந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது யோகம்னு எடுத்துக்கோங்க. சரிங்களா? நல்ல தனலாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்போ இல்லை சேர்ந்து வாழக்கூடிய அமைப்போ, குழந்தைகள் வாழ்க்கையில் பிரச்சனையோ சண்டையோ நல்ல படிப்பையோ கொடுக்கக்கூடிய அமைப்போ இதெல்லாம் ஏற்படுத்தலாம். சரிங்களா? அதெல்லாம் நல்ல லக்னத்துக்கு அதெல்லாம் தான் உதாரணம். சொத்துக்களை நிறைய உண்டாக்குவாங்க சுப லக்னத்தில் எடுத்துட்டா அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம். சரிங்களா? கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 30 to 40 வருஷம் நல்லா இருந்தாவே பெற்றவங்க நிம்மதியாக வாழ்ந்துட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் இதை நம்ம முன்கூட்டியே சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கோங்க. இந்த குழந்தைகள் பிறக்கிற நேரத்துப்படி ஜாதகத்துப்படியும் நாடி முறைப்படி இவங்களோட பலன்கள் எப்படி இருக்கும், அசுப பலன்கள் அப்படிங்கிறது பார்த்தலாம். தோல் பிரச்சனை, நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை கம்பல்சரி குழந்தைக்கு வந்து சேரும். இல்லைன்னா வீட்லேயே யாரோ ஒருத்தங்களுக்கு இருக்கலாம். சரிங்களா? பின்னாடி காதலில் இது தோல்வியை கொடுக்கக்கூடிய அமைப்பு. நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை அதிகமாச்சுன்னா மட்டும் திருவெண்காடு கோயிலுக்கு போயிட்டு வாங்க, நல்லா இருக்கும். சரிங்களா? தந்தை வழி சொத்துக்கள் பின்னாடி பயன்படக்கூடிய அமைப்பும், தந்தை நல்ல கோபத்துக்கு ரோசத்துக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய அமைப்பும், தனலாபத்துக்கு சொந்தக்காரர், வண்டி வாகனத்தை வச்சு தொழில் பண்ணலாம், கட்டட சம்பந்தப்பட்ட எந்த பொருட்களையும் வாங்கி விற்கலாம், கட்டட சம்பந்தப்பட்ட வேலை செய்யலாம், எல்லாமே சுப பலனாக இருக்கு. சரிங்களா? இதே ஒரு பொம்பளை பிள்ளை பிறக்குது அப்படின்னா அதிகாரத்துக்கு அவள் சொந்தக்காரியா இருப்பா, தலக்கணம் பிடிச்ச பிள்ளையா இருப்பா, திருப்தியே அடையாத பிள்ளையா இருப்பா, பின்னாடி இவளுக்கு கெட்ட பேர் ஏற்படும். சரிங்களா? வயசுக்கு வந்த காலத்திலையோ இல்லை பள்ளி கல்லூரி போகிற காலத்துலையும் இவளுக்கு பிள்ளைக்கு கெட்ட பேர் வரக்கூடிய அமைப்பு உண்டு. கொஞ்சம் கவனமாக சொல்லி வச்சுக்கணும். ஃபோன் நல்லா சங்கடம் வந்து சேரும் அப்படிங்கிறதே எடுத்துக்கலாம். பிரம்மகத்தி தோஷம் இருக்குது. தந்தை எவ்வளவு சம்பாரிச்சாலும் 10 பைசா மிச்சம் பண்ணி வைக்க முடியாத சூழ்நிலையும் இது கொடுக்கும். அதனால் அதுக்கும் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. டஸ்ட் அலர்ஜி, வீசிங், மூச்சுத்திறனால் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் குழந்தைகளுக்கு வந்து சேரும். கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம்.
சரிங்களா? கண்ணில் இடதுகண் பாதிக்கப்படும், கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும். கொஞ்சம் அதுக்கும் கவனமாக இருக்கிறது சிறப்புங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது, இதுவே ஆண் குழந்தையா பிறந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு என்ன பலன் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். பையனுக்கு கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கண்டிப்பாக கொடுக்கும். செரிமான கோளாறு பிரச்சனையோ இல்லைன்னா வீட்டில் யாரோ ஒருத்தங்களுக்கு குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கொடுக்கக்கூடிய அமைப்போ ஏற்படுத்தலாங்க. கொஞ்சம் டஸ்ட் அலர்ஜி, வீசிங் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் உங்களுக்கும் கொடுக்கும். சரிங்களா? உணவு நீர் சம்பந்தப்பட்ட தொழிலில் அவன் கொடிகட்டி பறக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆசிரியராகவும் மற்றவங்களுக்கு புத்திமதி சொல்லக்கூடியவனாகவும் இருப்பான் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். கொஞ்சம் சோம்பேறித்தனத்துக்கு சொந்தக்காரன், நிலையில்லா மனசுக்கு சொந்தக்காரன் அப்படிங்கிறதே எடுத்துக்கலாம். ஊருக்கு உழைக்கிற பையனாக இருப்பான் அப்படிங்கிறதே எடுத்துக்கலாம். கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட வேலை, வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணுறது, இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில்கள், இது எல்லாத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிறதே எடுத்துக்கலாம். பிள்ளைங்க விஷயத்தில் பையன் கவனமாக இருக்கணும். அவனை சொல்லியே வளர்த்துங்க, ஒன்றும் தப்பே கிடையாது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் பிள்ளைங்க விஷயத்தில் பின்னாடி கொஞ்சம் வீக்காக இருப்பாங்க. இல்லைன்னா அது மூலிமா ஏதாவது போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட் வரைக்கும் போகக்கூடிய அமைப்பையும் எழுதிட்டு போய் நிறுத்தும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். தந்தை கையில் தன லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு நல்லாவே இருக்குங்க. தந்தைக்கு வண்டி வாகனத்தில் நல்ல லாபம், கட்டட சம்மந்தப்பட்டது, கட்டட பொருட்கள் வாங்கி விற்கிறது, பின்னாடி பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தப்பட்டது பையனுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே சூப்பராக இருக்குது. தோல் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் நல்லாவே கொடுக்குங்க. படிப்பும் இது தடைப்படும். அப்படின்னா படிக்க மாட்டான், சொல்லி நீங்கள் படிக்க வைக்கணும். சரிங்களா? நல்ல ஜாலியாக ஊர் சுற்றுறதுங்க பார்ப்பான், அந்த இதுதான் வைங்களேன். தாய்மாமன் உறவு முறையில் சிக்கலை கொடுக்கும். இல்லைன்னா தாய்மாமன் உறவு முறையை இருக்க விடாது. சூழ்று சம்மந்தப்பட்ட பெயினை கொடுக்கும். காது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்கும். குழந்தைகளுக்கு 2 ஆண் பெண் 2 குழந்தைகளுக்குமே கொஞ்சம் அதில் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. இந்த ஜாதக ரீதியாக வேறு ஏதாவது சுபபலன்கள் குழந்தை பிறக்கிற நேரத்துக்கு எங்களுக்கு வந்து சேருமா கோச்சாரத்துப்படி அப்படின்னு கேட்டால், நிலம் வாங்கிறதுக்கு அருமையான யோகம் இருக்குங்க. வீடு கட்டக்கூடிய யோகம், வைகாசி 18ஆம் தேதி வரைக்கும் கால் போடக்கூடிய யோகம் எல்லாமே இருக்குது. ஏதாவது டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் அதுக்கும் ஒரு நிவர்த்தி கிடைக்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குது. தந்தையை பொறுத்தளவுக்கு ஏதாவது அரசு சம்மந்தப்பட்ட வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க, அதுக்கு எக்ஸாம் எழுதுறாங்கன்னா அவங்களுக்கும் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு குழந்தை பிறக்கிற நேரத்துக்கு அருமையாக இருக்குது. சரிங்களா? கொஞ்சம் வண்டி வாகனத்தில் கவனமாக போங்க. என்ன காரணம்னா தந்தையை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் விபத்துகளும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக போய்க்கணும். சொந்த தொழிலுக்கு இது பண்ணலாம்னு நினைக்கிறோம், அது எப்போ பண்ணால் யோகமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வைகாசி 18ஆம் தேதிக்கு மேலே சொந்த தொழிலுக்கு நல்ல யோகமாக இருக்குது. இல்லைன்னா தொழில் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய யோகமாக இருக்குது குழந்தை பிறக்கிற நேரம். சரிங்களா? இதெல்லாம் இருக்கக்கூடிய அமைப்புங்க. இந்த ஜாதக ரீதியாக மேலும் உங்களுக்கு ஏதாவது தகவல் தேவைப்பட்டதுனாலும் கீழே இருக்க நம்பருக்கு கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா வாட்ஸ்அப்பாவது பண்ணுங்கள், உங்களுக்கு வேணுங்கிற தகவல் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் வியூஸ் அதிகமாக போகும். வியூஸ் எதுக்காக போகுதுன்னா, இது மூலிமா நமக்கு லாபம்லாம் வர வேண்டாம். யாரோ 4 பேத்துக்கு போய் சேர்ந்துச்சுன்னா அவங்க மூலிமா இன்னும் 4 பேத்துக்கு போய் சேரும். அதுக்காக தான். முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கங்க.